மோடியே அதை தானே சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. உலகின் மூத்த மொழி தமிழ் தான். அதனால இந்த பிரச்சனையை உருவாக்கின சங்கி யாரு? எடியூரப்பா. கமலஹாசன் என்ன சொல்லிட்டாரு? கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் என்கின்ற அடிப்படையில் அது நம்ம சகோதர மொழி. சகோதரர் சிவராஜ்குமார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அவர் நம்முடைய சகோதரர், அன்பு சகோதரன் சொல்றாரு. சிவராஜ்குமார் அதை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாரு. உடனே இந்த எடியூரப்பா என்ன வேலை பார்க்குது? கன்னட மொழியை கமலஹாசன் அவமதித்து விட்டார்னு அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் தமிழ் இசை ஒன்று இருக்குல்ல, அந்த ஓரங்கட்டி வச்சதெல்லாம் எப்போ இந்த மாதிரி கிடைக்குன்னு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். எடியூரப்பா கமலஹாசனாக சினிமாவில் தான் கிள்ளுவார். எடியூரப்பா ஒரு டேம் பக்கத்தில் போய் சுமலதா எடுப்பை கிள்ளி வம்பில் மாட்டிக்கிட்டாரு. பெரிய விமர்சனம் வந்தது. சமீபத்தில் அவர் மேலே போக்சோ வழக்கு போடப்பட்டது. கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட எடியூரப்பா இதை கொளுத்தி போடுறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல் சமயத்தில் இந்த ஈஸ்வரப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவரே அந்த கட்சியிலேருந்து ஓரங்கட்டினாங்க. நம்ம ஐபிஎஸ் போய் நின்றுட்டு இருந்த ஒரு இடத்துல கர்நாடகாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணார். பாஜக முன்னாள் தலைவர். ஆமாம், அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், நெட்டை மரமென நின்று கொண்டிருந்தது தமிழ்நாடு பாஜக தலைவர்னு பாரதியார் பாடலை வச்சு சொல்லியிருப்பேன். தமிழுக்கு ஒரு அவமானம் நடந்த இடத்தில் நெட்டை மரமென நின்று கொண்டிருந்தார்னு சொல்லியிருப்பேன். இப்படி இவங்களுக்கு இதே வேலை. இந்த கன்னட வேதிகா ரக்ஷனா வேத ஒரு அமைப்பு இருக்கு, வாட்டாள் நாகராஜ். நேற்று கமலஹாசன் மேலே போய் பெங்களூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. எங்கள் மொழியை இவர் அவமானப்படுத்தினார், இவர் மேலே எஃப்ஐஆர் போடணுங்கிறான்.